பாண்டியன் ஸ்டர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம கதிரும் ராஜியும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரி நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு தூக்கமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. நீங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்கவும், அண்ணனுக்கு இம்பிட்டு விஷயம் நடந்திருக்கு. நான் என்னால் இப்படி நிம்மதியாக தூங்க முடியும், அண்ணனை நினைக்க நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இப்படியெல்லாமா கூட ஒருத்தர் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணுவாங்களா? ஐயோ! நினைக்கவே எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. அண்ணன் எப்படி தான் இந்த விஷயத்தெல்லாம் மூடி மடிச்சு இத்தனை நாள் இருந்துச்சோ எனக்கு தெரியல. எல்லாரும் அண்ணன் மேலே தான் தப்பு இருக்கும். அதனால தான் அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இம்பிட்டு பொய் சொன்னவங்க கூட எப்படி சகஜமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. சரி நான் புலம்பி உன்னோட தூக்கத்தை நான் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை இருந்துட்டு தலகாணி பெட்ஷீட்டு பாயன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கோமதியும் பாண்டியனும் தூங்காமல் இருக்காங்க. பாண்டியன் பக்கத்தில் அரசி தூங்கிட்டு இருக்காங்க. கோமதி பக்கத்தில் சரவணன் உழண்டு படுத்துட்ருக்காரு. அவரை பார்த்த உடனே கதிர் இருந்துட்டு மறுபடியும் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க அண்ணனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவும் அம்மாவும் தூங்கவே இல்லை. அப்பா தான் இதில் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணிகிட்ருக்கு. நானும் செந்தில் அண்ணனும் கூட அப்பாவோட பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டோம். அண்ணன் விருப்பப்படி மீனாண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. எங்கள் அம்மா சொன்னதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் அப்பா சொன்னது கண்டிப்பாக அண்ணன் மறுக்கவே மாட்டேன்றாரு. அண்ணன் லவ் பண்ணுன்ற விஷயம் கூட உனக்கு தெரியும் தானே. அப்பா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டாரு அண்ணன். என்ன சொன்னாலையும் சரிங்கப்பான்ற அந்த ஒரு வார்த்தையை தவிர மறு பேச்சு பேச மாட்டார். அவருக்கா இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. திடீர்னு கதிர் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. மணி 5 ஆகுது. அதுக்கு தான் வெளியில் போய் பார்க்குறாங்க. அங்கே பாண்டியன், சரவணன், கோமதியெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம கதிரும் ராச்சியும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. சரி நான் போய் மயிலக்காவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் இருந்துட்டு, மாமா மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் எதுவும் வேணும்ன்ட்டெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கமாக புலம்பிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ராஜி இருந்துட்டு மறுபடியும் ரூமுக்கு வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ தூக்கத்திலே புலம்பிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இது எல்லாமே தேவை தான், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக மயிலக்கா இன்னொரு விஷயமும் மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம் மறைச்சிருக்காங்களா? நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. வேறு ஏதாவது பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கவும், ஆமாம் அக்கா ஒரு பொய்யும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 80 சவரன் நகை போட்டாங்கல்ல, அதில் ஒரு 7-8 பவுன் மட்டும்தான் தங்கம், மீது எல்லாமே கவரிங் நகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற? நானும் அக்காவும் மேலே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளதோட தாலி பிரித்து ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, அப்போ மேலே செல்ஃபி எடுத்துகிட்ருக்கிற போது மயிலாக்கா அவங்க அம்மாவும் அப்பாவுக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எல்லா நகையும் ராஜுக்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க, அவகிட்ட மட்டும் நகை போயிருந்துச்சுன்னா கவரிங் நகைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்போவே என் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக தான் மயில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் நிறையா எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. எங்ககிட்ட வசதி இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவும், அதனால தான் என்னை பார்க்குறவங்க எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு சம்மந்தத்துக்கிட்ட தான் என்னை எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என்னை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜி மீனா கிட்டே சொன்னத விஷயத்த வந்து ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க.
கதிர் இருந்துட்டு, "இது அண்ணனுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "தெரியலையே. ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்தையும் மாமா சபையில சொல்லியிருப்பாங்கல்ல." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நாங்க அவங்க கிட்ட நகையும் கேட்கவே இல்ல. அவங்க தான் குழலி அக்காவுக்கு "நீங்க எவ்வளோ நகை போட்டீங்கன்னு?" சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அப்பா 60 சவரன் நகை சொன்னாங்க. அதனால தான் இவங்களே வந்து நாங்க 80 சவரன் நகை போடுறோம்னு சொல்லி இவங்க தான் வாய் வார்த்தை விட்டாங்க. படிப்பு விஷயத்த கூட நாங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னா கேட்கவே இல்ல. இவங்க தான் எம்.ஏ. இங்கிலீஷ் வரையும் படிச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இம்புட்டு பொய்யா சொல்லியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த விஷயம் மீனாக்கா கண்டிப்பா செந்தில் மாமா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ப வேணாம். அவங்க வீட்டுக்கு போலாமா? எனக்கு எங்கேயாச்சும் போகணும்னு தோணுது. யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுது. வீட்ல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நேரம் கண்டிப்பா தூங்குவாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கதிரும் ராஜியும் நேரா மீனாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. செந்தில் இத கேட்ட உடனே எம்புட்டு பொய்யாடா சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 வயசு பெரியவங்களாடா அவங்க. நம்ப ஒண்ணும் அவங்க கிட்ட நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்கலாம் கேட்கவே இல்லையே. அவங்களா தானே சொன்னாங்க. ஆனா இவ்ளோ பெரிய உண்மைய மறைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. அண்ணனுக்காடா இப்படிலாம் நடக்கணும். இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்பா தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. மாமாவா? மாமா என்ன விதத்துல காரணம்? அவங்க தான் எதிர்த்த வீட்டுக்காரங்கள தோற்கடிக்கணுன்றதுனால இவரா ஒரு பொண்ண போய் பார்த்து சரியா விசாரிக்காம பொண்ணு கிடைச்சா போதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய கெத்த காமிச்சாங்க. இப்ப பாரு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறது அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அண்ணனோட முகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே சரியில்ல. நான் கூட கடையில ஏதோ வேலை போல இருக்கு. அண்ணன் அதுக்கு தான் அப்படி இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா அண்ணனோட மனசுல இவ்வளோ வருத்தம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, இதெல்லாம் எப்ப தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கே நைட்டு தான் அண்ணா சொல்லுச்சு. நைட்டு சொல்லுச்சுன்னா, "நீ இவ்வளோ நேரத்துக்கு வந்து சொல்ற. நைட்டே நீ சொல்லியிருந்தா, கண்டிப்பா நாங்க கிளம்பி வந்திருப்போம்ல." அப்படின்ற மாரி செந்தில் வந்து சொல்லிறாங்க. "இல்லண்ணே, நைட்ல சொன்னா நீங்க ரொம்ப பயந்து போயிடுவீங்கன்னு தான் உங்ககிட்ட நாங்க சொல்ல மறைச்சிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிறாங்க. "நாங்க இப்பவே அங்க கிளம்பி வரோம். மீனா கிளம்பலாம்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "ஒரு நிமிஷங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ரூம்குள்ள போறாங்க. அங்க ராஜிய வந்து உள்ள கூப்பிடுறாங்க. "நகை விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா?" இல்லக்கா, தெரியற மாரி எனக்கு தெரியல. மாமாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அப்படின்னா, மாமாவுக்கு உண்மை தெரியல தான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. நமக்கு தெரிஞ்ச போதே வீட்ல சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமான்னு எனக்கும் கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, மயிலக்கா இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சு வைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ராஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. ம நம்ம அரசி இருந்துட்டு, "அண்ணன பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பல்லு விளக்கும்போது கூட அண்ணன் அழுந்துகிட்டே இருந்தது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்லிறாங்க. "ஏங்க சரவணன் வாழ்க்கையில என்னங்க முடிவு எடுத்திருக்கீங்க? கடைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிட்டு போயிடுங்க. வீட்ல இம்புட்டு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னால கடைக்கு எப்படி போக முடியும்? நான் இன்னைக்கு கடை தொறக்கிறதா இல்ல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலான்னு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா சரவணன் வராரு. "வாடா இங்க. என் பிள்ளைக்கா இப்படியெல்லாம் நடக்கணும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நெனைக்கிறவனே இவன். இவனுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும்னு" சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம மயில் இருந்துட்டு அழுந்துக்கிட்டே வராங்க. மயில பார்த்தோன்னா ஆளாளுக்கு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. மயில் இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட கால்ல விழுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு முகத்த அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. மயிலு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.